ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம விஜயும் காவேரியும் பிரியக்கூடாது. நம்ம சாரதா வந்து விஜயும் காவேரியும் ஏற்றுக்கணும். அதே சமயம் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமும் நம்ம சாரதா குடும்பத்துக்கு தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இங்கே காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் விஜய், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உங்கள் கூட நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், மகாராணி உத்தரவு போட்டுட்டீங்கல்ல, கண்டிப்பாக உங்கள் கூடவே இருக்க. இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், நல்லா ஊரை சுற்றுவோம், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக ஊரை சுற்றிட்டு ஹோட்டல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் சாரதா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, காவேரியும் விஜயும். இங்கே சாரதா வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க காவேரி மேலே. ஒரு பொம்பளை புள்ள அடக்கம் ஒடுக்கம் இல்லாமல் எங்கெங்கேயோ சுற்றிட்டு ஊரை சுற்றிட்டு, அதுவும் இவன் கூட ஊரை சுற்றிட்டு இங்கே வந்திருக்கியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், உனக்கு கொஞ்சம் கூட வீட்டு மேலே அக்கறையே இல்லைல்ல, வீட்டோட கௌரவம் மானவம் எப்படி போனால் என்ன, நீ பாட்டுக்கு சந்தோஷமாக நீ நினச்ச மாதிரி இருக்கணும், அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக திட்டுறாங்க சாரதா. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுமா, எங்கடியும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீயே வெக்கம் கட்டுவ, சூடு சொரணை இல்லாமல் ஊர் மேலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, நைட்டு ஃபுல்லாக ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி தான் ஊரை சுற்றிட்டு வர்றதா, கேட்டால் எக்ஸிபிஷனில் வேலை இருக்குது, மீட்டிங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அத்தனை நொட்டை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, காவேரி திட்டாதீங்க, நாங்கள் சொல்கிற வரையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி, உங்கள் பேச்செல்லாம் கேட்கணுன்ட்டு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. இந்த காவேரி அவள் கழுத்தில் உள்ள தாலி இருக்கிறதுனால தானே நீங்கள் அவளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த தாலியை கண்டிப்பாக நான் கழட்டி போட சொல்ல தான் போகிறேன். கழட்டி போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கும் காவேரிக்கும் விவாகரத்து தான். இங்கே பார் காவேரி, ஒழுங்கு மரியாதையாக அந்த தாலி கழட்டி அந்த தம்பி முகத்தில் வீசி எறி, அதுக்கப்புறம் நம்ம விவாகரத்து பண்ணிக்கலாம். நம்ம பொழப்ப நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக பொழப்பு செய்யலாம். இந்த தம்பி இருந்தது, இந்த தம்பி உன்னை சுற்றி சுற்றி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு தானே தேவையில்லாத அவமானமும் அசிங்கமும் வரும். இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தாமல் இந்த வெண்ணிலா வேற பாதி பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கிறதே அவள் தான். அவள் இருக்கிற வரைக்கும் உன்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா. கண்டிப்பாக விஜய் கூட உன்னை சேர்ந்தும் வாழவும் விட மாட்டா. இந்த எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு நீ விஜய் கூட வாழ்ந்தே ஆகணுமா, இந்த தம்பி கூட வாழ்ந்தாகணுன்ட்டு உனக்கு எந்த அவசியமும் இல்லை. இங்கே பாரு காவேரி, ஒழுங்கு மரியாதையாக அந்த தாலியை கழட்டி விசிறிடுடி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பிடிச்சி பிக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, அத்தை ஏன் அத்தை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க அத்தை, நாங்கள் சொல்கிற வரையும் ஏன் நாங்கள் சொல்ல வரதை கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு சடான்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், தம்பி நீங்கள் எதுக்காகவும் இங்கே எதுவும் பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு என்ன அத்தைன்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, காவேரி தாலியை கழட்டடி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, ஐயோ போதும் நிறுத்தமா, இது வரைக்கும் நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தது உன் பொண்ணு காவேரி, இனிமேல் நான் உன் பொண்ணு காவேரி கிடையவே கிடையாது, சொல்கிற வரைக்கும் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, தேவையில்லாமல் அவரையுமே அசிங்கப்படுத்துகிற, இங்கே பாருமா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், நான் அவர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏய் காவேரி, என்னடி பேசிக்கிட்டு இருக்க, இவனால் உனக்கு எவ்வளோ அவமானம் அசிங்கம், அப்படி இருந்தோம் இவன் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்க, எப்படி அந்த வெண்ணிலா ஒரு பக்கம் நீ ஒரு பக்கமா, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒருத்தனை வச்சு குடும்பம் நடத்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. இங்கே விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க, உங்களுக்கெல்லாம் என்ன தம்பி மரியாதை, உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இருக்குது. ஏ காவேரி, நான் சொல்கிறத கேளு, ஒழுங்கு மரியாதையாக தாலியை கழட்டி போட்டுட்டு என் கூட தான் நீ இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, என்னென்னமோ பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சுமா, இனி வெண்ணிலா விஜய் வாழ்க்கையில் வரவே மாட்டா, அப்படியே வந்தாலும் அவளை வீட்டிலே சேர்த்த மாட்டார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அவளை பகைச்சிக்கிட்டு நீ வாழ போறியா, அவள் சும்மா இருப்பாளா, இங்கே பார் இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை, வேணா காவேரி, நான் சொல்கிற பேச்சு கேளு, ஃபஸ்ட்டு அந்த தம்பிக்கு விவாகரத்துக்கு கொடுத்து அவனை இந்த வீட்டை விட்டு துரத்து, நைட்டு ஃபுல்லாக நல்லா ஜாலியாக போயிட்டு கூத்தடிச்சிட்டு வந்திருக்க, நாங்கள்லாம் இந்த வீட்டில் உன்னை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டெல்லாம் வரலையே, என்ன வேலையோ, எப்படி இருக்குமோ, எப்படி கஷ்டப்படுறாளோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பற்றியே நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ என்னென்னா இவன் கூட போயிட்டு ஊரை சுற்றிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, நான் பேசுகிற வரையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. வெண்ணிலா வந்து விஜய் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுது,
அங்கே போயிட்டு என்னெல்லாம் பிரச்சனை நடந்தது, அதுக்கப்புறம் நம்ம காவேரி தான் விஜய் வந்து காப்பாற்றினதுன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சாரதாவுக்கு ஓரளவுக்கு புரிய வருது. இருந்தாலும் இவ்வளோ அவமானம் நடந்ததுக்கப்புறம் இவன் கூட நீ வாழ போறியான்னு திரும்பவும் கேட்குறாங்க. உடனே நம்ம காவேரி சரியான பதிலடியை நம்ம சாரதாவுக்கு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். இங்கே பாருமா, நீ என்ன தான் சொன்னாலும் நான் இவங்க கூட தான் வாழ போகிறேன். விஜய் தான் என் உயிர், விஜய் கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, நீ எல்லாம் என் வயிற்றில் தான் பிறந்தியான்ட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குடி, கொஞ்சம் கூட சூடு சொரணன்ட்டு உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பொண்ணை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த வெண்ணிலா என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டா, என்ன மட்டும் இல்லை காவேரியும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் என்ன தான் சமாதானம் சொன்னாலுமே நீங்களும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதில்ல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, ஏன் அத்தை எதுக்காக இப்படி பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, உங்களால் நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. காவேரிக்கு ரொம்பவே ப்ரெஷர் ஆகுது. உடனே மயங்கி விழுந்துடுறாங்க. இங்கே எல்லாருமே பதட்டப்படுறாங்க, காவேரிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம காவேரி தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய்க்கு தெரியும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் மயக்கம் வந்திருக்கும். இருந்தாலும் ஏதாவது குழந்தைக்கு ஆயிடுமோன்ற ஒரு பதட்டத்தில் காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்லி அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. கூடவே நம்ம சாரதான்னு அவங்க ஃபேமிலி எல்லாருமே வராங்க. சாரதாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. பாவம் காவேரி வேலையே செஞ்சு இப்படி டயர்ட் ஆகிட்டா, சாப்பிட்டாலோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, இவங்க ரெஸ்ட் எடுக்கலை, நிறைய அலைச்சல் போல் இவங்களுக்கு, அதனால தான் ஒரு மாதிரி கேராகி அந்த ஒரு டென்ஷனில் ப்ரெஷரில் தான் மயக்கம் வந்திருக்கு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா நல்லாயிடுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் குழந்தையுமே ஆரோக்கியமாக எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் அழகாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, காவேரி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சாரதா வந்து பயங்கர அதிர்ச்சியில் கேட்குறாங்க. உடனே விஜய்கிட்டையுமே கேட்கவும் விஜய் சொல்கிறாங்க, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காவேரியை பார்க்குறதுக்காக எல்லாருமே உள்ளே போகிறாங்க. சாரதா வந்து அழுகுறாங்க. காவேரி, நீ மயங்கி விழுந்ததுமே எனக்கு ரொம்பவே படபடன்னு வந்துருச்சுடி, நான் கூட உனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துட்டேன். ஆமாம், நீ கர்ப்பமாக இருக்கேமே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லவும், ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை, எப்போ நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியே காவேரி ப்ரெக்னென்ட் ஆனது, இந்த விஷயத்த வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிது, எதனால் என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே வெள்ளாவறியே சொல்கிறாங்க. ஏன்னா வெண்ணிலா அப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால் இந்த விஷயத்த, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னால் எல்லாருமே வருத்த தான் படுவாங்க, ஆனால் யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்படின்றதுனால நம்ம காவேரி வந்து யார்கிட்டையுமே உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்க. குறிப்பாக விஜய்கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. விஜய்க்கே யதார்த்தமாக தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே தெரிஞ்சுது, டாக்டர் சொல்லி தான். இப்போவும் அதே மாதிரி தான் நம்ம சாரதாவுக்குமே டாக்டர் சொல்லி தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே தெரிஞ்சதுனால, அதாவது எல்லாம் நடந்ததும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிவனுக்குமே ரொம்ப சந்தோஷம். காவேரி எப்படியோ எல்லாருக்குமே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, அப்போது தம்பி உங்களுக்கு ஏற்கனவே காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அத்தை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி தம்பி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதாவது அவங்க கோவிலில் நின்றுட்டுக்கிட்டு இருக்கப்ப மயங்கி விழுந்தது, எப்படி தெரிஞ்சுக்கினாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. யமுனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே தனியாக போயிட்டு நின்றுக்கிறாங்க. கங்கா போயிட்டு, யமுனா எல்லாரும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கப்ப நீ எதுக்காகடி இங்கே வந்து தனியாக நின்றுக்கிட்டு இருக்க, வாடி காவேரி பக்கத்தில் நிற்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமாம், இப்போது அது ஒன்று தான் குறைச்சல், காவேரி அக்காவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை, என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு தான் காவேரி அக்கா நினைக்கிது, என் வாழ்க்கையை அபகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், கங்காவுக்கு கோவம் வருது. இங்கே பாரு யமுனா, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் உன்னை அடிச்சே போடுவோம் தெரிஞ்சுக்கோ, காவேரி போயிட்டு அப்படி நினைப்பாளடி, கொஞ்சமாவது யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லவும், ஆமாக்கா காவேரி அக்கா கண்டிப்பாக என் வாழ்க்கையை அபகரிக்கணும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு,
விஜய் மாமா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணமே அவளுக்கு இல்லவே இல்லை. நிவினை பார்த்தாவே அப்படியே வலிரா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு யமுனா, நீ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லவும், அக்கா உனக்கு தான் காவேரி அக்காவை பற்றி சுத்தமாக தெரியல, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும். அக்கா நிவின் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுது அப்படின்னு சொல்லணும். நம்ம கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. கல்லில் உன்னை நிவின் அடித்தது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு இன்னொரு அறை கொடுக்குறாங்க. என்னக்கா நீயும் என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன யாராக இருந்தாலும் இதை தான் செய்வாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க? காவேரி ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ண மாட்டா. அப்படி இருக்கிறப்ப சொந்த தங்கச்சிக்கு எப்படி துரோகம் பண்ணுவா? இந்த மாதிரி எப்பயாவது இனிமேல் பேசினேன் அவ்வளோதான், பல்லெல்லாம் தட்டி எடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக காவேரி கிட்டே போயிடுறாங்க கங்கா. யமுனாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. அப்போவும் காவேரி மேலே பயங்கர கோவமாக தான் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா கிட்ட, அத்தை நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை, உங்கள் பொண்ணை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். முன்னாடியிலிருந்தும் இப்போ வரைக்குமே நான் காவேரி தான் வேணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதோ வெண்ணிலாவுக்கு சுயநினைவே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவளை எப்படியாவது குணப்படுத்தி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். மற்றபடி வெண்ணிலா மேலே எந்த ஒரு தப்பான கெட்ட எண்ணமும் எனக்கு இல்லவே இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. அது ஒரு விஷயத்தினால தான் என்னை நீங்கள் எல்லாருமே அவாய்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே சாரதாவுக்கு எங்கள் விஜய் மேலே இருக்கிற கோவமே போகிறதில்ல. என்னமோ விஜய் மேலே நம்பிக்கையே வர மாட்டேங்குது நம்ம சாரதாவுக்கு. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் என்ன தான் சமாதானம் செஞ்சு சொன்னாலுமே என்னால் உங்களை நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் இப்போவுமே வெண்ணிலா தான் வேணுன்றது ஒரு உள் மனசில் உங்களுக்கு இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும். காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு போயிட்டு உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடச்சிருக்கிறது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விஜயை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி கோவப்படுறாங்க. இங்கே பாருமா, இப்போ ஒன்று சொல்லவா, நான் உன்னை விட எனக்கு அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செய்யும். தயவு செஞ்சு அவங்கள எதுவுமே பேசாத, சும்மா அவங்கள ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காத. அவங்க எவ்வளோ பெரிய நல்லவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வருஷம் அவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியும் அவரை பற்றி. அவர் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, ஓ அப்போது பெற்று வளர்த்தவ முக்கியம் இல்லை, உனக்கு அந்த தம்பி தான் முக்கியமாக போச்சா? சரிடி, நீ நல்லா வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் வந்ததுமே எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. காவேரியை டென்ஷன் பண்ணாதீங்க, ரொம்ப ப்ரெஷரும் கொடுக்காதீங்க, அவங்க ரிலாக்ஸாக இருக்கணும், நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகலாம், டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கே போயிடுறாங்க. இங்கே நம்ம காவேரி அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே பாருமா, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது, என் புருஷன் கூடயே நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போகிறவங்கள யாரும் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்குல்ல, போகிறவங்க போகலாம், ஆனால் திரும்பி இந்த வீட்டு பக்கமே யாரும் திரும்பி பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. காவேரிக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம விஜய் கூட தான் இருக்கணும். இல்லை அந்த வெண்ணிலா, பசுபதி, ராகினியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு விஜய் எதுலையாவது மாட்டி விட பார்ப்பாங்க, அவர் கூட இருக்கிறது தான் அவருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினைக்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சாரதா முகத்தை திருப்பிக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, ஏய் சாரதா, அதான் காவேரி போயிட்டு வரேன்னு சொல்கிறாள்ல, அதுவும் இல்லாமல் அவன் புருஷன் வீட்டுக்கு தானே போயிட்டு வாழ தானே போகிறா, அதுக்கு ஏன் முகத்தை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து, 4 பொம்பளை பிள்ளைங்கள பெற்று இப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் பாட்டிமா இருந்துட்டு, சாரதா காவேரி நல்லபடியாக சந்தோஷமாக குழந்த குட்டின்னு வாழணும், அதுக்கு நீ ஆசீர்வாதம் மட்டும் பண்ணு, மற்ற எதுவுமே பண்ணாத, சும்மா முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதா அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜய் இருந்துட்டு, காவேரி எல்லாமே சரியாயிடும் காவேரி, வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போனதுமே இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு அதாவது கல்யாணி அவங்க 2 பேருக்கும் ஆரத்தை எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஸ்வீட் கொடுக்குறாங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும். என்னடா ஸ்வீட்டு? ஓ பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி பிரச்சனையே வராது அப்படின்றதுக்காக தான் ஸ்வீட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தாத்தா
உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா என்ன சந்தோஷமான விஷயம்? உன் முகமே ரொம்ப பளபளன்னு அப்படியே பளிச்சுன்னு இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்க, என்னடா என்கிட்டயும் சொல்லு, நானும் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லுவோம். காவேரி கர்ப்பமாக இருக்க தாத்தா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க. நம்ம தாத்தாவுக்கு சந்தோஷம் அடக்க முடியல. உடனே பாட்டியை தூக்கிக்கிட்டு சுற்றுறாங்க. கல்யாணி, விஜய் அப்பாவாக போகிறான், நமக்கு குட்டி குழந்தை வரப்போகுது, இந்த வீட்டில் அந்த குட்டி குழந்தை ஓடி ஆடி திரிய போகுது, நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அவங்களவே மீறி கல்யாணி தூக்கிக்கிட்டு சுற்றுறாங்க. இதை பார்த்த காவேரியும் நம்ம விஜயும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே நம்ம பாட்டிமாவை கீழே இறக்கி விட்டுட்டு, இல்லை விஜய், சந்தோஷத்தில் விடுங்க தாத்தா, அதான் பாட்டி உங்கள் ஒய்ஃப் தானே, நீங்கள் தூக்கிக்கிட்டு சுற்றுறதுல என்ன தப்பு இருக்க போகுது, விடுங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பாருமா காவேரி, நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது சரியா, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு சொல்லிட்டு எந்த கஷ்டத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கக்கூடாது, மனசை ரிலாக்ஸாக விடணும், எந்த வேலையும் செய்யவும் கூடாது, வேலை செய்கிறதுக்கு எல்லாருக்குமே வேலைக்காரிங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் விஜய் சொல்கிறாங்க, பாட்டி காவேரி நடக்கக்கூட கூடாது, அந்த அளவுக்கு காலே தரையில் படாத அளவுக்கு அவளை பத்திரமா பார்த்துப்போம் பாட்டி, நீங்கள் சொல்லவே தேவையில்லை, காவேரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தூக்கிக்கிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. நம்ம காவேரியுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, இந்த நாள் இந்த நிமிஷம் எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன், ஆனால் அந்த நாள் வந்து நம்ம 2 பேருக்குமே பிடிச்சிருக்கணும், மனசார பிடிச்சி நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி, இனிமே நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், அதே சமயம் உன்னை தனியாக எப்பவும் விடவே மாட்டேன், நீ தாண்டி என் உலகம், நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, நீ நான் நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம காவேரி காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடெல்லாம் சமைச்சு முடிக்கிறாங்க. அதாவது நம்ம விஜய் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு வீட்டில் உள்ள மொத்த வேலையுமே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் விஜய் எந்திரிச்சு வராங்க, தாத்தாவும் பாட்டியுமே அப்போ தான் எந்திரிச்சு வராங்க. உடனே காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி குடிக்கிறாங்க நம்ம பாட்டி. அதே சமயம் சொல்கிறாங்க, ஏ காவேரி, நீ எதுக்குடி இதெல்லாம் போடுற, அதுதான் இதுக்கப்புறம் தானே வேலை செய்கிறவங்க சமைக்கிறவங்கலாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பாட்டிமா போயிட்டு கிச்சனில் பார்க்குறாங்க, சமைச்சு முடிச்சு வச்சுருக்காங்க. ஏ காவேரி, யாருடி இதெல்லாம் சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாட்டி நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திட்டுறாங்க நம்ம பாட்டிமா, ஏ காவேரி, எதுக்காக நீ சமைக்கிற, நான் நேற்றே தானே சொன்னேன் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பாட்டி, நான் வேலை வீட்டிலலாம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன், இங்கே வந்து மட்டும் சும்மாவா இருக்க முடியும், விடுங்க பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். உடனே விஜய் இருந்துட்டு, இல்லை காவேரி, நாளையிலேருந்து நீ கிச்சன் பக்கமே போகக்கூடாது சரியா, அது வந்துங்க இங்கே பாரு காவேரி, நான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி விஜய்கிட்ட, எங்கள் கொடைக்கானல் போயிட்டு எங்கள் வீட்டில் ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக காவேரி அப்படின்னு சொல்லுவோம். சரி நம்ம நாளைக்கு போவோம், இன்றைக்கி ஆஃபீஸ் போவோம் நீ நானும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரியும் விஜயும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் அந்த கேபினில் விஜய் இருக்குவாங்கல்ல, அந்த கேபினில் அழகாக பலூன் டெக்கரேஷனோடு இருக்குது. இதை பார்த்ததுமே நம்ம காவேரி வந்து ஐயப்பன் கிட்ட கேட்குறாங்க, என்ன ஐயப்பன், இந்த கேபினே அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ மேடம், இது உங்களுக்காக தான் ரெடி பண்ணி வச்சது, நீங்கள் இந்த ஆஃபீஸோட மேனேஜர் பதவிக்கு வர்றதுக்காக அன்றைக்கி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு நாள் உங்களுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட், சின்னதாக தான் நீங்கள் டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அன்றைக்கி தான் நாங்கள் இது எல்லாமே ரெடி பண்ணோம், நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸோட மேனேஜர் ஆகிறதுக்காக, எம்டி ஆகிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே நம்ம காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே விஜயை போய் கேட்குறாங்க. விஜய் இருந்துட்டு, காவேரி, அது வந்து அதான் நமக்கு அக்ரிமெண்ட் போட்டு முடிஞ்சு நம்ம கல்யாண நாள், உன்னை கூட நான் உங்கள் வீட்டுக்கு போடின்னு சொல்லி சொன்னேன்ல, அன்றைக்கி உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆஃபீஸோட எம்டி ஆக்கலாம், அதுக்கப்புறம் கொடைக்கானல் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்குள்ளவே என்னென்னவோ நடந்து நம்ம பிரிஞ்சு எவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருச்சு பிரச்சனை, இன்றைக்கி தான் அது உனக்கு தெரியணும்னு இருந்திருக்கு, சரி காவேரி, இந்த ஆஃபீஸோட மேனேஜர் நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க இதெல்லாம், இருக்கட்டும் காவேரி,
உனக்குன்னு ஒரு அந்தஸ்து பதவின்னு வரணும்ல, வேணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நமக்காக விஜய் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் விஜயை புரிஞ்சுக்காம நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவரை ரொம்ப ரொம்ப தப்பாகவே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சாரதா வந்து காவேரின்னு நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. காவேரி நீ சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பார் சாரதா, நீ கொஞ்சம் கூட பண்ணுறதே சரியில்லை. காவேரி போகிறப்ப முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன், விஜய் தம்பியை அப்படி அவமானப்படுத்தினேன். இப்போ என்னடனா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. இல்லாத காவேரி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டா அந்த தம்பியால் தானே. அவள் பாவம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் தான் அவள் நினைப்பா. ஆனால் அவளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு என் மனசு தவிக்காதான். இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, அதனால தான் அந்த தம்பியை நல்லா கேட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தம்பி மேலே என்ன தப்பு இருக்குது சாரதா? நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பார், போயிட்டு காவேரியை பார்த்து பேசிட்டு வா. அப்போ தான் அவளுக்குமே மனசு ரிலாக்ஸாக இருக்கும். மாசமாக வேறு இருக்கா. இந்த மாதிரி டைமில் அவளை நீ கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா, சாரதா, பாட்டிமா, நம்ம நர்மதா இவங்க எல்லாருமே போயிட்டு நம்ம காவேரிக்கு பழம், ஃப்ரூட்ஸு நிறைய எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு காவேரி பார்க்குறதுக்காக போகிறாங்க. இங்கே சாரதாவை பார்த்த காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். அங்கேருந்து ஓடி வந்து காவேரியை நம்ம சாரதாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காவேரி இப்படியெல்லாம் ஓடி வரக்கூடாதுடி, ரொம்ப நல்லா கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறப்ப உனக்கு நிறைய வேலை வச்சுட்டேன்ல, நீ மாசமாக இருக்குன்னு எனக்கு தெரியலல்ல, அப்போது நீ வேலை வைக்கிறப்பவாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சி நீங்கள் யாருமே சந்தோஷப்பட்டிருக்க மாட்டீங்க, எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. அதனால தான் சொல்லலை. சரி விடுமா, முடிஞ்சு போனது முடிஞ்சு போயிடுச்சு. நீ எப்படியோ என்னை பார்க்குறதுக்காக வந்தல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, நிறைய வேலையெல்லாம் செய்யாத, 3-4 மாதத்துக்கு அப்புறம் வேணால் நீ வேலை செய்யலாம். இப்போது நீ ரொம்ப உஷாராக கவனமாக இருக்கணும், சரியா? சரி, என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தாம்மா சாப்பிட்டேன், தோசை, இட்லி, சாம்பார், சட்னி தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, உனக்காக நான் வடைலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறாங்க. காவேரியுமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கங்கா சொல்கிறாங்க, காவேரி, உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருந்தேன், உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியோ கடவுளாக பார்த்து உன்னையும் விஜயும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நிவின்கிட்ட யமுனா வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னுமே அவங்களுக்கு சந்தேக புத்தியே விடவே இல்லைன்னு சொல்லலாம். நிவின்கிட்ட, இங்கே பாருங்கள், அதான் காவேரி அக்காவும் விஜய் மாமாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, இப்போ என்ன நீங்கள் என் கூட சந்தோஷமாக பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், ஓ நீ நினச்சா சந்தோஷமாக பேசணும், நினச்சா கோவமாக பேசணுமா? அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். நீ சந்தேகப்படத்துக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது, என்னுடைய கேரக்டரவே தப்பாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம யமுனா இருந்துட்டு, எங்க சாரிங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னால், நீ என்னை கஷ்டப்படுத்தினல அதெல்லாம் இல்லாமல் ஆயிடுமா அப்படின்னு சொல்லவும், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் 2 பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதை பார்த்து எனக்கு தப்பாலாம் தோணுச்சு, அதனால தான் மனசில் வைக்காமல் பட்டுன்னு கேட்குறது தப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம நிவின் இருந்துட்டு, தப்போ கரெக்டோ நீ என் மனசை கஷ்டப்படுத்திட்டு என்னை சந்தேகப்படுறல, என் கேரக்டர் தப்பாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறல, நீ எனக்கு சத்தியமாக எனக்கு பிடிக்கவே இல்லை யமுனா உன்னுடைய சந்தேக புத்தி எப்போ போகுதோ அப்போ தான் நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்வோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம யமுனாவுக்கு பயங்கர சந்தோஷம் வந்துடுது. அப்போது நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சேன் அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவோங்களாங்க அப்படின்னு கேட்கவும், உடனே நம்ம நிவின் வந்து சைலண்ட்டாக போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சாரதாவுமே நம்ம காவேரி கிட்டே, இங்கே பாரு காவேரி, உஷாராக இரு, பத்திரமா இரு, நான் கிளம்புறேன், வீட்டில் போட்டது போட்டபடியே இருக்கும், கங்காவுமே வேலை செய்யக்கூடாது, நான் ஒருத்தியாக தான் எல்லா வேலையுமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ கவலைப்படாதம்மா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு காவேரி, நீயும் கர்ப்பமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, வேலை இந்த டைம்லலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி வேண்டாம், நீ எவ்வளோ உஷாராக இருக்கணுமோ அந்தளவுக்கு உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நர்மதா வந்து, எனக்கு லீவெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஸ்கூல் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேணா நான் 2 நாள் கழித்து போகட்டுமா அம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நர்மதா, அடி விழும் பார்த்துக்கோ,
நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவை வற்புறுத்தி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்ததுமே இங்கே நம்ம விஜயும் காவேரியும் சாரதா வீட்டுக்கு வராங்க. என்னடி காலையில் தான் உன்னை பார்த்துட்டு வந்தேன், திரும்பவும் இப்போ வந்திருக்கீங்க, ஏம்மா வரக்கூடாதா, இதுவும் என் வீடு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்போ வேணாலும் வரலாண்டி, தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேவும் நம்ம விஜயும் காவேரியும் ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.